பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு எபிசோட்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க பாக்யா வீட்டில் ஈஸ்வரி ஒரு மெக்கானிக்கை வர சொல்லி கீழே இருக்கிற பெட்ரூம்ல இருக்கிற ஏசி எல்லாம் ப்ராப்பரா வேலை செய்தான்னு செக் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு இருக்கிற ஒரு லேடியை மாப் போட்டு கிளீன் பண்ணி அங்க பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு கோபி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கதான் வரப்போறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி விட்டுருக்காங்க ஈஸ்வரி. ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாம எதிர்பார்க்காத பாக்யா என்ன இவ்வளவு தடபுடலா நம்ம வீடை கிளீன் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க செல்வியை கூப்பிட்டு கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, என்னக்கா உனக்கு தெரியாதா, இங்கேதான் நாளைக்கு கோபி சார் வரப்போறாராம், உன் மாமியா இதை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா கேக்குறாங்க செல்வி. உடனே பாக்யா ஷாக் ஆகிடுறாங்க. ஏய் என்னடி வளர்ற, இங்க எதுக்கு அவர் வரப்போறாரு, அவர் ஒய்ஃபு பிள்ளைங்க அவர் வீடு எல்லாம் அங்க இருக்குல்ல, ராதிகா வீட்டுக்கு தானே டிஸ்சார்ஜ் ஆகி போவாரு, உனக்கு யார் இந்த செய்தி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட கேக்குறாங்க பாக்யா. உடனே செல்வி சொல்றாங்க, எல்லாம் வேற யாரு, உன் மாமியார் தான், போய் அவங்கள கேளுக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. உடனே பாக்யா அங்க ஹாலில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரி கிட்ட போய், ஏன் அத்தை என்ன நாளைக்கு அவர் உங்க பையன் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே தான் வரப்போறாரா, யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, ஏய் பாக்யா என் வீட்டுக்கு என் பையனை கூட்டிட்டு வரக்கு யார் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே பாக்யா, என்ன அத்தை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, திடீர்னு இது எப்படி அவர் இங்கே வந்து இருக்க முடியும், அவர் வீடு அவர் ஒய்ஃபு எல்லாம் அங்க இருக்கும் பொழுது நம்ம திடீர்னு கூட்டிட்டு வரலாமா, அது சுத்தமாவே நல்லா இருக்காது, இதனால ராதிகா லைஃப் பாதிக்கப்படும், எத்தனையோ பின்விளைவுகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காம உங்க பையன் உங்க கூட இருக்கணும்னு உங்க சுயநலத்தை மட்டும் நினைச்சு ஏன் அத்தை அவர் இங்க கூட்டிட்டு வரணும்னு பிடிவாதமா இருக்கீங்க, நீங்க என்ன ஆனாலும் சரி அத்தை, நான் அவரை இங்க கூட்டிட்டு வரக்கு விடவே மாட்டேன், அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லும் பொழுது உடனே சொல்றாங்க ஈஸ்வரி, ஏய் பாக்யா என்னடி வீடு உன் பேர்ல இருக்குதுங்கிற திமிரா, வேணும்னா நானும் என் பையனும் வெளியில ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம், உனக்கு வேண்டியும் உன் வீட்டுக்கு வேண்டியும் என் பையனை நான் விட்டு கொடுக்கவே முடியாது, நாங்க வெளியில எங்கேயாவது வீடு பார்த்தாவது போய் இருந்துக்கிறோம், இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நான் என் பையனை பிரிஞ்சு இருந்தது போது, இனிமேல் என்னால் என் கோபியை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நான் சாகிற வரைக்கும் என் பையன் கூட தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, ஏன் அத்தை இத்தனை நாளா இந்த வீட்டில் தானே நீங்க இருந்தீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, ஏன் இது என் வீடுன்னு நாங்கள் ஒரு நாளாவது உங்ககிட்ட குத்தி காமிச்சிருக்கேனா, அப்புறம் இப்படி எப்படி அத்தை திடீர்னு ஒரு வார்த்தை உங்களால விட முடியுது, கடந்த காலத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசணும், நீங்க பெரியவங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அத்தை, திடீர்னு ஒவ்வொரு முடிவும் எடுத்து மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்மனால மற்றவங்களும் கஷ்டப்படுத்துறதுக்கு நம்மளால முடியாது அத்தை, அது மட்டும் இல்லாம உங்க பையன் கோபி கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவர் இங்க வரேன்னு சொன்னாதானே அது நடக்கும், நீங்க பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணி இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் திடீர்னு நான் ராதிகா கூட போறேன்னு சொல்லிட்டா நீங்க என்னத்தை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்யா என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் என்னை விட ராதிகா முக்கியம்னு சொல்லிட்டு அவன் போயிடுவானா, பாக்யா நீ ராதிகா கூட தான் போவா, ராதிகா கூட தான் வாழ்வான்னு 2 நாளா நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் இன்னைக்கு கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவனே அவன் வாயால ராதிகாவை தூக்கி எறிய சொல்றான் பாரு, நீ அப்ப புரிஞ்சுக்குவ அவனோட மனசை பத்தி, எனக்கு தெரியாதா என் பையனை பத்தி, நீ எனக்கு சொல்லித்தர, போய் உன் கடை வேலை ஏதாவது இருந்தா பாரு, என் பையன் கோபியை நான் இங்க கூட்டிட்டு வந்து எப்படி கவனிச்சு அவனை உடல் நலத்தை தேத்துறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் வீடு கிளீன் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த வீட்டுக்குள்ள கோபி ஒரு அடி எடுத்து வச்சாருன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த பாக்யாவை பத்தி தப்பா நினைச்சுக்க கூடாது அத்தை, நீங்க இது வரைக்கும் பார்த்திராத பாக்யாவை பார்க்க போறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், இதுக்கும் மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அங்க கிச்சன்ல செல்வி, என்னக்கா உன் மாமியார் கூட காலங்காத்தாலேயே சரியான வாக்குவாதம் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, ஏய் நீ வேறடி பேசாம காய்கறி நறுக்கிற வேலையை பாரு அப்படின்னு செல்வியை மிரட்டுறாங்க பாக்யா. புரிஞ்சு போச்சுக்கா, கோபி சாரு அதான் உன் வீட்டுக்காரர் இங்கே வந்தாருன்னா அவருக்கு பூரா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தானே இங்கே கூட்டிட்டு வர வேண்டான்னு சொல்கிற, ஆனால் உன் மாமியார் விடாது பாரு, அது ஒரு பிசா, ஆமாம் இத்தனை நாள் எல்லாம் இதுக்கு மக மேலே இருந்த கரிசனம் எங்கே போயிடுச்சாமா, இப்போ திடீர்னு மகன்னு சொல்லிட்டு உருகுது, நீ தானக்கா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு செல்வி எச்சா ஏற்றி விடுற மாதிரி பாக்யா கிட்ட பேசும்போது பாக்யா திரும்பி செல்வியை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, ஏய் என்னடி இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஓவரா பேசுற, என் மாமியாரையும் என் புருஷனையும்
நீ செய்யற வேலையை மட்டும் பாரு, பாகி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அவங்க வேலையை பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் உன் புருஷனையும் மாமியாரையும் விட்டு கொடுக்க மாட்டியேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு செல்வி அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள என்ட்ராகிற செலியனை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க, செலியா நாளைக்கு உங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி இங்கதான் வரப்போறான், அதனாலதான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவன் தங்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ரூம்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே செலியன் சந்தோஷமா, அப்படியா பாட்டி, அம்மா ஒத்துட்டாங்களா இதுக்கு, எப்படி பாட்டி அம்மாட்ட சம்மதம் வாங்கினீங்க அப்படின்னு செலியன் கேட்ட உடனே, டேய் செலியா, அவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மா ஒத்துக்குவாளா? நான் இப்ப சண்டை பிடிச்சிதான் உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வர போறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து உங்க உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பாக்யா அவனுக்கு உதவி செய்ய போவாள்ல, அப்ப பழையபடி அவன் மேல அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா செலியா அப்படின்னு ஈஸ்வரி செலியன் கிட்ட சொன்ன உடனே செலியன் என்ன சொல்றாருன்னா, பாட்டி சூப்பர் மாஸ் போங்க, உங்களை மாதிரி பிளான் போடுறதுக்கு யாருனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட்டி நாம எப்படியாவது அப்பாவை இங்க கொண்டு வந்து சேர்த்திடலாம், எனக்கும் அப்பா இங்க வந்து அம்மா கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாருன்னா அம்மா மனசு மாறும்னு நம்பிக்கை இருக்கு பாட்டி, சரி வாங்க நாம அப்பாவை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான வேலை எல்லாம் செய்யலாம், இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க பாட்டி, அதனால அமௌண்ட் எல்லாம் கட்டணும், நம்ம கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, டேய் செலியா என்ன கேள்வி அது, அவன் உங்க அப்பாவுக்கு செய்யாம நீங்க வேற யாருக்கு செய்ய போறீங்க, இந்தா பணம் பத்தலைன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குற, போட்டு எல்லாம் கட்டிட்டு வாங்க, டேய் மெயினா அந்த ராதிகா வந்தா அவளை கட்டுறதுக்கு விட்டுறாதீங்க, அவ யாருடா உங்க அப்பாவுக்கு பணம் கட்டுறதுக்கு, நம்ம இருக்கும் பொழுது அப்படின்னு ஈஸ்வரி செலியன் கிட்ட சொன்ன உடனே, பாட்டி இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா, நான் ஏற்கனவே பணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதனால நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாரு செலியன். உடனே பின்னாடியே துரத்திட்டு ஜெனி போய் கேக்குறாங்க, செலியா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், உங்க அப்பாவுக்கு நீ எதுக்கு பே பண்ணணும், அதுதான் அவங்க ஒய்ஃப் ராதிகா இருக்காங்கல்ல, அவங்க தானே பே பண்ணணும் நியாயப்படி, ஆன்ட்டி அன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்கல்ல, அதுதான் உங்க அம்மா பாக்யா ஆன்ட்டியை தான் சொல்றேன், ஆனா அன்னைக்கு நீங்க எதுவுமே யாருமே சப்போர்ட்டுக்கு பணம் கொடுக்கல, அவங்க தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க, இன்னைக்கு மட்டும் உங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு சொன்ன உடனே எப்படி அங்க இங்கன்னு கடனை வாங்கிட்டு கட்டுறதுக்காக ஓடுற, இது உனக்கே நல்லா இருக்கா செலியா, அம்மா வேற அப்பா வேறையா, அதுவும் பாக்யா ஆன்ட்டி உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி எல்லாம் நினைக்காம அன்னைக்கு ஆன்ட்டிக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பாக்யாவுக்காக நின்று பேசுறாங்க செலியன் கிட்ட. உடனே செலியன் சொல்றாரு, ஏய் ஜெனி நீ என்ன லூசா, இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பையனா கட்ட வேண்டியது என்னோட கடமை, ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைல்ல, அது அம்மாவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அம்மா தொழில் பிசினஸ் அது இதுன்னு முன்னேறத்தான் குடும்பத்துல நிம்மதி இல்லாம போச்சு, அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில ரொம்ப பிரிவினை ஆயிடுச்சு, ஆனா இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை விட்டோம்னா அப்பாவை திரும்பவும் நம்ம சேர்த்த முடியாது அம்மா கிட்ட, அதனால அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிற ஹெல்த் இஷ்யூவை காரணமா வச்சே இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்க ஜெனி, அதுக்கு நீயும் சப்போர்ட்டா இருக்கணும்னு சொன்ன உடனே ஜெனி சொல்றாங்க, என்னால உன்ன மாதிரி பேச முடியாது செலியன், ஏன்னா பாக்யா ஆன்ட்டி எவ்வளவு ஹெல்ப் பண்ணி நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவங்க செய்யற தொழில் தான், பிசினஸ் தான், அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத கூட இருந்து நான் பார்த்துட்டே தான் இருக்க செலியன், அதனால உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக ஆன்ட்டி செய்யற பிசினஸ் தான் காரணம், அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறது தான் காரணம்னு அப்பட்டமா பேசுற உன் கூடையும் உன் பாட்டி ஈஸ்வரி கூடையும் சேர்ந்து நின்று என்னால ஆன்ட்டிக்கு எதிராக பேச முடியாது செலியன், ஏன்னா நான் கூடவே இருந்து ஆன்ட்டி படுற கஷ்டம் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்க அப்பா பெருசுங்கிறதுக்காக நான் அப்படி பேசவே மாட்டேன் இந்த ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கூட சண்டை பிடிக்கிறாங்க. உடனே செலியன் கேட்கிறாரு, அப்ப என்ன ஜெனி சொல்ற, நீயும் அம்மா கூட சேர்ந்துட்டு அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெனி சொல்றாங்க, ஆமா செலியன், பாக்யா ஆன்ட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சரியா இருக்கும், ஏன்னா அவங்க தான் எல்லா கஷ்டமும் பட்டவங்க அனுபவிச்சவங்க, அவங்க அனுபவத்தினால எடுக்கிற முடிவு தப்பா இருக்கவே இருக்காது, உறுதியா அவங்க நல்ல முடிவாதான் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, முடிஞ்சா நீ உன் பாட்டிக்கே ஜால்ரா தட்டுறதை விட்டுட்டு ஆன்ட்டிக்கு ஃபேவரா பேச பாரு, இல்லைன்னா பேசாம இரு அப்படின்னு ஜெனி செலியன் கூட சண்டை பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனி தொடர்ந்து சொல்றாங்க செலியன் கிட்ட, வேணும்னா உங்க பாட்டி பேச்சை கேட்டுட்டு உங்க அப்பாவை இங்க கொண்டுட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் உங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 24 மணி நேரமும் ஒரு பொண்டாட்டியா நீ தான் கோபியை பார்த்துக்கணும், அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த சமயத்துல, அதனால உன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு
கோபியை கேர் பண்ணிக்கிற வேலை மட்டும் பாரு பாக்யா அப்படின்னு ஆன்ட்டிக்கு அடுத்த ஆர்டர் போடுவாங்க உங்க பாட்டி. இப்படியே போனா ஆன்ட்டிக்கு பழைய கதை தான். அவங்க உங்க அப்பா விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மரியாதை இல்லாம நடத்தினாரு, அந்த நிலைமைக்கு மறுபடியும் ஆன்ட்டியை கொண்டு வந்து விட்டுருவாங்க உங்க பாட்டி. இது பாக்யா ஆன்ட்டியும் இங்க வந்தா உங்க அப்பாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மனசாட்சியோட அவங்களும் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அவரும் நல்லாகிடுவாரு. அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு எதிராகவே சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. இதை எல்லாத்தையுமே தானே பாக்யா ஆன்ட்டி முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அவரை இங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செழியன் அவருக்கு அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு வருது பெரிய பாவம். அது மட்டும் இல்லாம செழியன் உங்க அப்பா கண் முழிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணும்னு சொல்றாரு, என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எதுவுமே தெரியாம உங்க பாட்டி கூட சேர்ந்துட்டு நீயும் தேவையில்லாத பிளான் எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம செழியன் ராதிகா ஆன்ட்டின்னு அங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க கிட்டயும் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுதான் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும். நீயும் உன் பாட்டியும் ஒருதலை பட்சமாவே பேசிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ஜெனி செழியன் கிட்ட சொல்லும் பொழுது ஹாலில் இருந்து வெளியில வர ஈஸ்வரி, டேய் செலியா, இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் போகலையா? போய் உங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரனதாலன்னு போனேன், பணம் கூட கொடுத்து அனுப்பிச்சனே, இங்க என்னடா இவகிட்ட நின்றுட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை ஒரு இலக்காரமா பாக்குறாங்க ஈஸ்வரி. ஆமாண்டா செலியா, இவ என்னமோ சொல்லிட்டு இருந்தாலே இது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு பிடிக்கலன்னு. என்ன என்ன இவளுக்கு பிடிக்கலையாமா அப்படின்னு ஈஸ்வரி செலியன் கிட்ட ஜெனியை பார்த்து கேட்குறாங்க. உடனே செலியன் சொல்றாரு, அதுதான் பாட்டி, வேற என்ன, எங்க அப்பா இங்க வர்றது அம்மா கூட சேர்ந்துட்டு ஜெனிக்கும் பிடிக்கலையா, அதனால இவ சொல்ற ஐடியா ராதிகா ஆன்ட்டி வீட்லயே அப்பாவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர்றதா. எப்படி பாட்டி இவளோட பிளானு அப்படின்னு போட்டு விடுறாரு செலியன் ஜெனியை பத்தி பாட்டி கிட்ட. உடனே ஈஸ்வரி மாரியாத்தா ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏ ஜெனி, என் பையன் இங்கே வந்து இருக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட உன் ஐடியாவை எல்லாம் கேட்டு நாங்கள் நடந்துக்கணும், எல்லாம் அந்த பாக்யாவை சொல்லணும். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாள்ல, குடும்பத்துக்கு அடங்காம அவள் பேச்சை கேட்டுட்டு நீயும் ஆடிட்டு இருக்க. டேய் சரியா, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கி வை, இல்லைன்னா உன் அம்மா பாக்யா அதுதான் யாருக்குமே அடங்காம அவ எடுக்கிற முடிவை தான் நாம கேட்கணும்னு நினைச்சிட்டு நடந்துட்டு இருக்கால, அதுதான் உங்க அம்மா பாக்யா. அவளை பார்த்து இதோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி ஜெனி, அவளும் கெட்டு போயிடுவானான்னு ஈஸ்வரி செழியன் கிட்ட சொல்றாங்க.